டிராகன்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸை வச்சுதான் மனுஷங்க ஓட்டப்பந்தயங்க நடக்கிறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா! அந்த டிராகனை நான் அடையறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். கலக்கிட்ட தைரியம் இருந்தா மோதி பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும். டிராகனே வெளியே வா! 3000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்களுக்கும் டிராகன்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் தொடங்குச்சு. ஆனா ஒரே ஒரு டிராகன் மட்டும் மனுஷங்களுக்கு உதவி செஞ்சது. அந்த டிராகனை கட்டுப்படுத்தினவன் தான் டிராகன் பூஸ்டர். இந்த கோல்டன் டிராகனும் இந்த டிராகன் பூஸ்டரும் தான் கோல்டன் டிராகனுடைய சக்தியை முழுசா வெளிப்படுத்தினாங்க. அந்த சக்தியால மனுஷங்களுக்கு எதிராக திரும்பின டிராகன்கள் ஒரேடியா அடங்கிடுச்சு. ஆனா நான் ஒன்ன மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பழமையான டிராகன் இன்னும் ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கு. அநேகமா அந்த டிராகன் என்னுடைய பழைய நண்பன் கார்பன் பென் கிட்ட தான் இருக்கணும். அவன் அதை எங்கேயோ ரகசியமா மறைச்சு வச்சிருக்கான். உன்னை நீயே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு நல்ல பந்தய வீரனா வரணும். அதுக்கு துணிச்சல் ரொம்ப முக்கியம். அதுக்கு கண்டிப்பா தங்க டிராகன் வேணும். தயவு செஞ்சு என்ன டிராகன் எல்லாம் திருட சொல்லாதீங்கப்பா. என் வாழ்நாள்ல பந்தயத்துக்கு போனதை விட நான் திருட போனதாப்பா அதிகம். அந்த தங்க டிராகன் கிடைச்சாதான் உன்னால டிராகன் பூஸ்டரா மாற முடியும். அது மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. அது மூலமா இந்த மனிதர்களுக்கு எதிராக நான் யுத்தம் பண்ணுவேன். இந்த உலகத்துல என்னுடைய ஆதிக்கத்தை நான் பரப்புவேன். இந்த உலகத்தையே என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் டிராகன் ஓட்டப்பந்தயம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பிக்க உள்ளது. அனைத்து வீரர்களும் தங்களது டிராகனுடன் அணிவகுத்து நிற்கின்றனர். போட்டியை காண ரசிகர்களும் ஆவலுடன் இருக்கின்றனர். இப்பொழுது போட்டி ஆரம்பிக்க உள்ளது. சீக்கிரம் போ, விடாத. என்னது ஜெயிக்க முடியாது. என்னதான் பண்ணாலும் என்ன ஜெயிக்கவே முடியாது. சென்டிமெண்டா இந்த கலர் உனக்கு செட்டே ஆகல. அதனால அடுத்த தடவை வெள்ளை கலர் டிராகனை கொண்டு வா. என்ன நான் சொல்றது புரியுதா? எப்ப பார்த்தாலும் இந்த கியர்ஸ் அப்புறம் பவரை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காதப்பா. சில சமயங்கள்ல நம்ம நம்பிக்கை தான் நம்ம வெற்றிக்கு அடித்தளங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்க. உன்கிட்ட உண்மையான டிராகன் இருந்தா நீ என்ன பண்ணுவ? உண்மையான டிராகன்ஸ் சொல்றியா? அதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேம் டிராகன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அப்பா ஒரு டிராகன் அகாடமில வளர்த்திட்டு இருக்காராமே, நான் கேள்விப்பட்டேன். ஆமாமா, சொல்லிட்டு தான் இருக்காரு. அவரை விட அந்த டிராகன் தான் நான் எங்க போனாலும் பின்னாடி. பாத்தியா? கொஞ்சம் கிளம்புறியா? நான் பிஸியா இருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. இதுல சில முக்கியமான மாற்றங்களை நான் பண்ணிருக்கேன். அதனால என்னால ரொம்ப அருமையாவே விளையாட முடியும். இதுல இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவேன். ஓ ச்சே, திடீர்னு ஏதோ ஒண்ணு சொதப்பிடுச்சு. நீ பேசுனது கம்ப்யூட்டருக்கே பொறுக்கல. போது நிறுத்து. வேண்டாம் வேண்டாம். என்னாச்சு? இதனாலதான் உண்மையான டிராகன்ஸை விட எனக்கு வீடியோ கேம் டிராகன்ஸை பிடிக்கும்னு சொல்றேன். போய் தொலை. ஓரமா போயிடு பயந்தாங்கோலி. யார பார்த்து என்ன சொல்ற? நாட் அ பேன். எனக்கு தனி ஒரு பேர் இருக்கு, புகழ் இருக்கு. நான் தைரியமானவன். நான் டிராகன்களை வேகமா ஓட்டுறவன். இப்ப நீ என்ன பண்ற? இந்த இடத்தையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வைக்கிற. நான் கிளீன் பண்றது இருக்கட்டும், முதல்ல நீ உன் காலை கிளீன் பண்ணுப்பா. ஒண்ணு கோழிங்க கிட்டலாம் நான் மோதுறது இல்ல. ஹேய், அங்க விட்டுட்டு பாரு. என்ன நக்கலா? நான் ஏன் இந்த டிராகன்களுக்காக இந்த ஸ்டேடியமை சுத்தப்படுத்தணும்? ஏன்னா நீ என்னோட சின்ன தம்பி, செல்ல தம்பி. நான் சொல்றது எல்லாத்தையும் செய்யணும். நீ என்ன பண்ற? என்னால கண்டிப்பா முடியாது. அப்பா அப்பா, நாங்க சும்மாதான்.
புரியுது, இந்த மாதிரி பண்றது தப்புதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காம உதவி செய்யுங்க. உதவி செஞ்சுக்கணுமா? எனக்கு நல்லா தெரியும்பா. முக்கியமா தம்பிங்களுக்கு உதவி பண்ணணும். ம், இங்க பாரு ஆர்த்தா, உனக்கு இப்ப 16 வயசு கிட்ட ஆயிருச்சு. நீ பந்தயத்துக்கு தயாராகி இந்த உலகத்துக்கு யாருங்கறத நீ நிரூபிச்சு ஆகணும். புரியுது புரியுது. இந்த டிராகன்ஸ் அப்புறம் நம்மளோட தொழுவம் இதையெல்லாம் பாத்துக்கணும். நான் தானே இழிச்சவாயன். புரியுதுப்பா. எனக்கு என்னமோ இவன் மேல நம்பிக்கையே இல்லப்பா. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். ஆமா, நீ முயற்சி பண்ண கண்டிப்பா முடியும். ஹம், எல்லாரும் இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம். இந்த டிராகன் சிட்டிலேயே மிகப்பெரிய வீரர்கள் நீங்க தாங்கிறது எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் என்னுடைய புது டிராகனை காட்ட போறேன். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த டிராகன் இதுதாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓ, அந்த கோல்டன் டிராகன். ஆமா, இது எந்த வகையான டிராகன்? இதோட பவர் 6 ஏர் கியர் இருக்குமா? நம்பர் 5ல பேலன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெட் பர்ஸ்ட் இருக்கு. அதுல முழுமையான காந்த சக்தியும் இருக்கு. இதை நீங்க எல்லா விதமான லெவல்லையும் பயன்படுத்தலாம். எனக்கு என்னமோ இந்த காந்த சக்தியில நம்பிக்கை இல்ல. அது மாதிரி டிராகனை பார்த்ததே இல்ல. அதான் இப்ப பாக்குறல்ல. உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. நீ அந்த ஓட் பெயினோட பையன் தானே? அதை தெரிஞ்சு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட டிராகன் கண்ணுடைய அடையாளம் இருக்கும். உண்மையான திறமசாலிகளுக்கு மட்டும்தான் இங்க இடம் இருக்கு. மரியாதை எங்க இருந்து போயிடு. என்னுடைய பழைய நண்பன், அதாவது உன்னுடைய அப்பா கிட்ட நான் சொன்னத அப்படியே சொல்லு. இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன். அவனுக்கு பிளாக் அண்ட் கோல்ட் டிராகனை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். கொஞ்சம் இருங்க, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? ஆர்த்தா, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆ? என்னது இது? எனக்கு 16 வயசு இருக்கும்போது இது என் கைக்கு வந்து சேர்ந்தது. இப்போ உனக்கும் அதே வயசு. டிராகனுடைய ரகசியங்களை பாதுகாத்த குரு தான் எனக்கு இதை கொடுத்தாரு. இது உண்மையிலேயே மாவீரர்கள் கிட்ட தான் இருக்கணும். ஒரு கொடுமையான யுத்தம் நடக்க போகுது கர்னல். மனிதர்களுக்கும் டிராகன்களுக்கும் யுத்தம் நடக்க போகுது. இந்த யுத்தத்தை நாம நிறுத்தணும்னா அதுக்கு பிளாக் அண்ட் கோல்டு டிராகன் நமக்கு திரும்ப வேணும். அந்த டிராகனை ஒரே ஒரு மாவீரனால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு உங்ககிட்ட இந்த சக்தி இருந்தாகணும். அவன் தான் டிராகன் பூஸ்டர். டிராகன் பூஸ்டரா? ஆனா இது ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? இப்போதைக்கு இது உன்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். ஒருவேளை ஏதாவது நடந்ததுன்னா இந்த டிராகனே அந்த மாவீரனை தேர்ந்தெடுக்கும். தகுதி உள்ளவங்களால மட்டும்தான் அது மேல ஏற முடியும். என்ன தப்பு நடந்தாலும் அதை தயங்காம தட்டி கேட்கிற வீரனா இருக்கணும். அது தேர்ந்தெடுக்கிற அந்த வீரனுக்கு நிச்சயமா இந்த தகுதிகள் இருக்கும். உனக்கு காந்த சக்தி இருக்கா? எங்க என்கிட்ட காட்டு பார்க்கலாம். இதோ அடுத்தவனும் பறக்கிறான் பாரு. இத அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அது யார் மேல இவ்வளவு கோபமா நடந்துகிட்டது இல்ல. ஓ, இந்த டிராகன் கூட பார்க்க அழகாதான் இருக்கு. ஓ, இது நமக்கு பெரிய அவமானம். இவ பெரிய ரேசரா இருப்பாளோன்னு நான் நினைக்கிறேன். போன வாரம் போட்டியை பார்க்கலையா? அதுல வின் பண்ணது நான் தான். ஆ? இப்ப நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவ உக்காந்துட்டா. எனக்கு இதெல்லாம் சாதாரணம். இப்படிதான் ஊர்ல ஹலோ சொல்லுவீங்களா? வேற யாராவது? இல்ல, அடுத்த தடவை பரவாயில்ல, பார்க்கலாமே. உங்க பையன் தான் இருக்கானே கானல், ரொம்ப தைரியசாலி. ஓ, நீ பெரிய தைரியசாலியா? அவ கூட சேர்ந்துகிட்டு நீ என்ன கலாய்க்கிறியா? ஓவரா பேசின மண்டையில அடிப்பான். சும்மாரு. இது என்னுடைய பழைய ரேஸ் கோட். நீ உண்மையிலேயே ஒரு டிராகன் ரேசர்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது வீடியோ கேம்ல மட்டும்தான். நான் சொல்றத கேளு. உனக்குள்ள அந்த டிராகனை கட்டுப்படுத்தக்கூடிய அபார சக்தி ஒருவேளை இருக்கலாம்.
நிதானமா உன் மனசை நீ கட்டுப்படுத்தினா ஒருவேளை அந்த சக்தியை உன்னால பயன்படுத்த முடியும். சொன்னது புரிஞ்சுதா? சீக்கிரமா கிளம்பு தைரியசாலி, எதுக்கும் இது தேவைப்படும். ஓ, ஓகே. நீ முறைக்கிறதுலே தெரியுது உனக்கு என்ன பிடிக்காதுன்னு. இருந்தாலும் பெரியவங்க சொல்லிட்டாங்கல்ல. ஓகே ஓகே, ரொம்ப சீன் போடாத. நல்ல பையனா இருக்கணும்னு. நல்ல பையன்ல ஒன்னும் பண்ணிடாத. ஏய், என்ன பண்ற? வேண்டாம் வேண்டாம், வே 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 ஓ, ஓ, ஓ. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆர்த்தா நில்லு. உன்னோட காந்த சக்தியை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஒழுங்கு மரியாதையா என்னுடைய டிராகன் கிட்ட இருந்து நகர்ந்து போ. என்னோட மோதி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஏமனே கை வச்சிட்டியா? கோவப்பட்ட உன் சக்தி பயன்படாது. மோட்ரின் பேய், இது முடிவில்ல, இனிமேல் தான் உனக்கு அழிவு ஆரம்பம். இவ்வளவு நாளாகிய நீ இன்னும் திருந்தலையா நண்பா? நான் இருக்கிற வரைக்கும் உன் எண்ணம் நிறைவேறாத. பயப்படாத, உன்னை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அங்க என்ன சத்தம்? இங்கே இரு. அப்பா, என் தம்பி. இந்த முறை உன்னால தப்பிக்கவே முடியாது. அது மாட்டிக்கிச்சு. கண்ட்ரோல் கீரை போடுங்க. டாட், தம்பி, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அப்பா எங்கன்னு சொல்லு. அவரை காணோம். சரி வா, நாம இங்க இருந்து போயாகணும். நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்பா, அப்பா, எங்களை காப்பாத்துங்க. அப்பா, அப்பா காப்பாத்துங்க. அதை இழுத்துட்டு போ. மாட்டிக்க. அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? அப்பா காப்பாத்துங்க. அந்த கேர் மட்டும் உடைஞ்சதுன்னா நம்ம எல்லாருக்கும் ஆபத்து தான். அதை முதல்ல பிடிங்க. அதை தப்பிக்க விடாதீங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. சீக்கிரம் இந்த வழியா போய் வெளியில காத்துட்டு. ஆனா இந்த வழி ரொம்ப சின்னதா இருக்கு.
நீ போ. ஓ ஓ. நல்ல வேளை நீ வந்த. என்னாச்சு உனக்கு? நேர்மையான மாவீரனால மட்டும்தான் டிராகன் போஸ்டரா இருக்க முடியும். இது எப்படி சாத்தியமாகும்? டேய் அண்ணா, நீதானா? ஆமா, நானா? எப்படி? அவங்களை விடாதீங்க. அவங்க எங்க போனாலும் அவங்களை பிடிங்க. ஆர்த்தா, நீ இங்கதான் இருக்கியா? அது எங்க போகுது? போக வழியே இல்லையே. எந்த பக்கம் போறது? அந்த பில்டிங்க பாரு. என்ன அவ்வளவு தூரமா? டிராகன் கிட்ட இருக்கிற அபாரமான சக்தி தக்க நேரத்துல பயன்படும். நீ நினைக்கிறத அது செயல்படுத்தும். நாம சாதிச்சிட்டோம். முதல்ல என்ன தூக்கி விடு. அதை விடக்கூடாது. வாங்க போலாம். நம்ம டிராகன்கள் அவ்வளவு தூரம் தாண்டாது. அடுத்தது பிரபல பாடகர் ஜான் வில்சன் பாட இருக்கிறார். கோவப்படாத, எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் நமக்கு உதவி பண்ணதான் இங்க வந்திருக்கான். ஆமா, என்னாச்சு உனக்கு? இந்த ஹோட்டல் மேல என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? இது பெரிய பெரிய விஐபிங்க தங்குற பில்டிங். இங்க ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்கு. இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. யாரோ எங்க டிராகனை திருட பார்த்தாங்க. அது நேரடியா எங்களை இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. ஏய், நீ எங்க அப்பாவை பாத்தியா? நான் போன் பண்ணாலும் ஆன்சர் பண்ண மாட்டாரு. நான் அங்க நல்லா தேடி பார்த்தேன். அங்க கிடைச்சது இது மட்டும்தான். வேற எதுவுமே இல்ல அங்க. ஓ, இந்த நேரம் பார்த்தா அவர் இந்த மாதிரி சொதப்பொண்ணும். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவரோட உதவி இல்லாம நான் எப்படி இதை செய்ய போறேன்? அது ஒரு திருட்டு கும்பல். இந்த சிட்டில நிறைய பேர் இருக்காங்க. உன்னையும் டிராகனையும் பார்த்தா அவங்க சும்மா விட மாட்டாங்க. இந்த டிராகனோட கலர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இப்ப பசிக்குது. அத போய் அந்த டிராகன் கிட்டே கேளு. அது சாப்பிட கண்டிப்பா ஏதாவது எலும்பு துண்ட வச்சிருக்கோம். பாம், இப்ப நான் ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் பண்ண போறேன். என்ன 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 சொல்ற? நல்ல பாதுகாப்பு வேணும்னா எதிரிகளை எதிர்த்து அழிக்கணும். அதுக்கு நமக்கு தேவை நல்ல ஆயுதங்கள். அதை வாங்க நமக்கு பணம் வேணும். அதுக்கு இந்த ரேஸ்ல நான் கலந்துக்கணும். எனக்கு இது கண்டிப்பா தேவை. ஓ, உன்னால கண்டிப்பா முடியாது. அவங்க உன்னை தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன் டிராகனை அவங்க திருட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவன் இங்கேயே இருக்கட்டுமே. நான் வேற டிராகன்ல ரேஸ் போறேன். என்ன மன்னிச்சிருப்பா. அந்த டிராகனை பாத்தீங்களா? அதோட கலர் மாறிடுச்சு. நானும் இத பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால இத நம்பவே முடியல. நான் பார்த்தது கனவு ஒண்ணும் இல்லையே. நீ பார்த்தது கண்டிப்பா கனவே இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு படி நான் இன்னும் மேல கூட போக முடியும்.
இந்த டிராகன்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸை வச்சுதான் மனுஷங்க ஓட்டப்பந்தயங்க நடத்துறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா! அந்த டிராகனை நான் அடையிறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். கலக்கிட்ட. தைரியம் இருந்தா மோதி பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும். டிராகனே வெளியே வா! இந்த சிட்டில இருக்கிற எல்லா குழந்தைகளும் மணிக்கு 200 கிலோமீட்டர்ல ஓடுற அந்த டிராகனை பத்தி தான் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அந்த கனவெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். டிராகனை பத்தி எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். டிராகன்ஸால இந்த உலகத்தை அழிக்கவும் முடியும், காக்கவும் முடியும். என் அப்பா ரொம்ப சின்ன வயசுல என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் டிராகன் பூஸ்டரா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நான் தான் டிராகன்களுக்கும் மனுஷங்களுக்கும் இடையே நடக்க போற தடுக்க போறேன். அதுக்கான முதல் கட்டமா நான் இப்ப இந்த ரேஸ்ல கலந்துக்கிறேன். என் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். இப்ப என்னோட இந்த கோல்டன் பிளாக் டிராகன் நான் எப்படி பயன்படுத்தணுங்கிறத கண்டுபிடிச்சாகணும். ஆனா அதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப குறைவு. இந்த ரேஸ்ல என்னைக்குதான் நீ ஜெயிப்ப? அது கொஞ்சம் கொஞ்சமா தானே முன்னேறணும். அது சரி, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறேன்னு நீ கிளம்புனாயிட போற. நான் சீரியஸா சொல்றேன். இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை மட்டும் நீ பாரு. அதை விட்டுட்டு ஸ்லோ மோஷன்ல முன்னேற அது இதுன்னு உளறிட்டு இருந்த அப்புறம் உனக்கு எப்பவுமே நான் உதவி செய்ய மாட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். அது எனக்கும் தெரியும். நான் முழு முயற்சி எடுப்பேன். நிச்சயமா முன்னேறுவேன். இப்ப சொன்ன பாரு, இது கரெக்ட். என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, அதை செய்யறதுக்கு நான் எப்பவும் தயாராவே இருக்கேன். நிச்சயம் ஒரு நாள் நான் ரேஸ்ல வின் பண்ணுவேன். எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம். என்ன நானே பாத்துக்க முடியும். எனக்கு ஏதாவது தேவைன்னா என் டிராகன் நிச்சயமா எனக்கு உதவி பண்ணுவான். இது வேற சொதப்பிடுச்சா? ஏய், அங்க நிக்கிறது உன்னோட ஃப்ரெண்ட் கிட்பர்ட் தானே? ஹேய், நீ வர வர வயசுக்கு மீறி பேச ஆரம்பிச்சிட்ட. ஏய், இவன் நம்ம கிட்ட போய் சொல்றான். அங்க பாரு அவளை எப்படி பாத்துக்கிட்டு இருக்கான்னு. ஏய், என்ன பண்ற? ஏய், ஹெல்மெட்டை இங்க எடு. பாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீ ரேஸுக்கு போகும்போது இத மட்டும் நீ ட்ரை பண்ணு. ஏர் வேகிங் கண்ட்ரோலரா? இல்ல 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 இல்ல, இது முதல்ல ஏர் வேகிங் கண்ட்ரோலா இருந்துச்சு. ஆனா இப்ப இது என்னுடைய புது கண்டுபிடிப்பு. இதுல நான் ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இதோட டிசைனை எனக்கு எப்ப வேணாலும் நான் நினைச்ச மாதிரி ரீப்ரோகிராம் பண்ண முடியும். கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நான் இதை கொண்டு போய் வித்தனா எனக்கு நல்ல லாபம் கிடைக்குமே. ஆனா அதுக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் போய் பார்க்கணும். இதை ஏன் நம்ம ரேஸ்ல யூஸ் பண்ணி பார்க்க கூடாது? பார்க்கலாம். இவங்க 3 பேரும் கூட்டணி சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? நடக்க போற ரேஸ்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் விட மாட்டேன். ஆனா ஒண்ணு, டிராகன் அவங்க கிட்ட இருக்கு. அந்த டிராகனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் நினைச்சா அந்த டிராகனை ஒண்ணும் இல்லாம என்னால செய்ய முடியும். ஆனா அந்த டிராகன் நீ சொல்றதை எப்படி கேட்கும்? அதுதான் அந்த ரேஸ்ல ஜெயிக்க போகுது. நான் ஜெயிக்க விட மாட்டேன். எத்தனை ரேஸ் நடந்தாலும் சரி, யார் யாரு கலந்துக்கிட்டாலும் சரி, இந்த உலகத்துல எப்பவும் நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். இந்த டிராகன் சிட்டில இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இன்னைக்கு இங்க நடக்க இருக்கிற டிராகன் ரேஸ பார்க்க எல்லாரும் தயாரா இருங்க. இன்னைக்கு நடக்க போற இந்த ரேஸ உலகத்துல இருக்கிற பல கோடி மக்கள் பார்க்க போறாங்க. ஒரு ஸ்பெஷல் ஹெல்மெட்டையும் நாங்க யூஸ் பண்ண போறோம். தயவு செஞ்சு நீங்க யாரும் இதை பயன்படுத்தாதீங்க. இந்த ரேஸ பார்க்க போற உங்க எல்லாருக்கும் நிச்சயமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே பாம், ரொம்ப முக்கியமான நேரம் வந்துருச்சு. வேலை செய்யுது. என்னால நம்பவே முடியல. இது வேலை செய்யுது. நீ என்னைக்குதான் என்ன நம்பி இருக்க?
டிராகன் ரேஸ்க்கு ரெடியா? ஆத்தர், ஹெல்மெட்டோட பட்டன் ஆன் பண்ணு. நான் இருக்கிற இடத்துல இருந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன், புரிஞ்சுதா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ இந்த ரேஸ்ல ஜெயிக்காம இருக்கிறதுக்காக இங்க நிறைய சூழ்ச்சிகள் இருக்கு. தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தான் இந்த வாட்டர் டிராகனோட போராட வேண்டியிருக்கு. ஓ சாரி சாரி. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ ரொம்ப ரொம்ப நல்ல டிராகன். வாவ், எவ்வளவு பெரிய ஜம்ப் பண்ண பார்த்தல. ஆமா, டிராகனை நல்லா டைட்டா புடிச்சுக்க. ஹே, நீ எப்படி டிராகனை ஓட்டுற? இந்த வேகத்துல ஓட்டிட்டு இருந்தா நீ எப்படி ரேஸ முடிக்க போறேன்னு தான் தெரியல. டிராகனோட பலத்தெல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் எப்படி போறேன்னு பாரு. வேகமா போக போறேன். அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? ரிலாக்ஸா இருந்து சக்தியை பயன்படுத்தணும். டிராகனோட சக்தியை பயன்படுத்தணும். டிராகனை வெளியே கொண்டு வரணும். என்னாச்சு? அவனால மட்டும் எப்படி அவ்வளவு வேகம் போக முடியுது? ஏய், என்ன பாரு, நீ காத்தை விட வேகமா போய்கிட்டு இருக்க. 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்க. என்ன என்ன நடந்தது? நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் இரு. நான் எப்படி அதை பண்ணேன்? இந்த டிராகனோட ஸ்பீடை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். சீக்கிரம் ஏதாவது செய். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நிச்சயமா அந்த பையன் இந்த தடவை இந்த ரேஸ்ல தோக்கத்தான் போறான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சரி, இப்பவே ஏதாவது செய். அந்த பையனுடைய டிராகனை நிறுத்துறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அது என்னது, 4 பூச்சிங்க சேர்ந்து ஒண்ணா வருதுங்க? ஹேய், இதுங்க கீரை பாதிக்குது. ஃப்ரெண்ட், நான் எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? பாம். ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம டிராகனை தடுக்கிறதுக்கு இன்னும் ஏதோ வேற திட்டம் வச்சிருக்காங்க. ஆத்தர், அதை சீக்கிரம் பாரு. பாம். நீ இப்ப என்கிட்ட என்ன சொல்ல வந்த? ஆத்தர், அவனை காண்டாக்ட் பண்ண முடியல. இப்ப நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும். இப்ப நாம முழு சக்தியை காட்டி ஆகணும். ஜாக்கிரதை பாவ், அவன் நம்ம எனர்ஜியை இழுக்க பாக்குறான். ஓ, நம்ம பவர் குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த பவர் எல்லாம் எனக்கு வந்துருச்சு. ஓ நோ, இல்ல. ஓ பாம், என்ன ஆச்சு? ஏன் கனெக்ஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? நான் பேசுறது கேக்குதா? உனக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொருளை வச்சிருக்காங்க. அது உன்னோட வேகத்தை குறைச்சிடும். என்னது? நீ உறுதியா தான் சொல்றியா? ஓகே, இப்போ எல்லாம் ஓகேல தான் இருக்கு. அவங்க திட்டத்துக்கு நம்ம பலியாயிடக்கூடாது. எப்படியாவது நாம இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வரணும். 3, 2, 1. இந்த மெஷின் மூவ் பண்ணாம ஏன் இங்கே கிடக்குது? வேணாம் வேணாம் வேணாம். Come on, Bo. வெற்றி நம்ம கை கட்டுற தூரத்துல தான் இருக்கு. உன்னால முடியும். எப்படியாவது பவரை யூஸ் பண்ணு. கடுமையா முயற்சி பண்ணு. பாத்தியா, இந்த தடவை உன்னால ரேஸ்ல ஜெயிக்க முடியல. நல்ல வேளை உன் மெசேஜ் கிடைச்சது. தேங்க்ஸ். சரி, ரேஸோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நீ முயற்சி பண்ணி பார்த்திருக்கலாம். ஆனா எத்தனை தடவை தான் முயற்சி பண்ணி பாப்பியோ தெரியல.
என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சே ஆகணும். எத்தனை தடவை தோத்தாலும் புத்தியே வர மாட்டேங்குது. வா இங்கிருந்து போலாம். அந்த சின்ன பையனை ஜெயிக்க விடாம பண்ணிட்டாங்க. இது நல்லதே இல்ல. இப்ப நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இங்க நம்ம ஒளிஞ்சுக்க போறோமா? இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நான் ஒண்ணு இங்க ஒளியறதுக்காக வரல. எவ்வளவு பெரிய இடம். இந்த இடம் நம்ம டிராகனுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா இருங்க. நான் இதை இப்போ வந்துடுறேன். எங்க அப்பா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன்ப்பா. இப்ப நான் தான் டிராகன் பூஸ்டர். எப்படின்னு தெரியல, ஆனா நிச்சயமா டிராகன் மனித யுத்தத்தை நான் தடுத்து நிறுத்துவேன். அதோட என் தம்பியையும் நான் பத்திரமா பாத்துப்பேன். அப்ப ஞாபகம் வந்துருச்சா? ஹே, கொஞ்சம் இங்க வா லான்ஸ், நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஆத்தருக்கு விரோதமா ஏதோ சதி நடக்குதே. வாவ், என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? நில்லு. எனக்கு என்னமோ இது நல்ல யோசனைன்னு தோணல. யாரு? என்ன பார்த்து பயப்படாத. உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உன்னோட டிராகன் சாதாரணமான டிராகன் கிடையாது ஆர்த்தபன். இது ஒரு மேன்மையானது. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரு நீங்க? உன்னால பாட்டு பாடாம எந்த வேலையும் செய்ய முடியாதா? உங்க ஹீரோ ஆத்தர் எங்க? அவன் நம்மள ஏதாவது செய்யறதுக்குள்ள நாம ஓடிடலாமா? நான் இந்த இடத்தோட தலைவன். பல வருஷங்களா உன்னை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன்னை நான் இங்க கொண்டு வந்ததும் நான் தான் டிராகன் போஸ்டர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த கிரீடம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓ இதுவா? சரி, மத்ததெல்லாம் எங்க? ஏய், நான் சீரியஸா தான் கேக்குறேன். இது ஒரு ஆர்ம் பேண்ட் தானே? இத வச்சுக்கிட்டு நான் எப்படி டிராகன் பூஸ்டரா மாற முடியும்? எங்க அவன்? உண்மையா சொல்லு. உன் அண்ணன் எங்க இருக்கான்? நாம இங்க இருந்து உடனே கிளம்பணும். ஓகே, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். அந்த பட்டனை பிரஸ் பண்ணி சீக்கிரம் அண்ணனை கூப்பிடு. இந்த உலகத்தை பத்தின சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ இன்னும் நிறைய பயிற்சி எடுக்கணும். ஆனா அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்க எனக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதுக்கான நேரம் வரும். அண்ணா, நீ எங்க இருந்தாலும் உடனே சீக்கிரமா வா. அங்க மாட்டிக்கிட்டோம். உன் உதவி எங்களுக்கு தேவை. அங்கே இரு லாட்ஸ், நான் இப்போ வந்துடுறேன். ஓ, நேரம் வந்துருச்சு. டிராகனே வெளியே வா.
எங்களை பார்த்து நீ கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா? இப்ப என்ன செய்யறான் பாரு. தங்கத்துல தக தகன்னு மின்றான். அவன் ஒரு டிராகன் பூஸ்டரா வந்திருக்கான். எனக்கு அந்த டிராகன் வேணும். எல்லாம் சரியா இருக்கு. தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. இது என்னது? நல்லா த்ரோ பண்ண. ஆமா, அது என் அண்ணன் தானே. அவனை பார்த்தா பயமா இருக்கு. பயமா இருக்கு. நீ இன்னைக்கு தீர்ந்த. கனவுல கூட உன்னை என்னால பிடிக்க முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே கொண்டு வரேன். என் கையெல்லாம் வலிக்குது, என்னால முடியல. நான் உன்னை பிடிச்சிட்டேன். இல்ல, அது இப்ப நீ என்ன செய்ய போற? நான் செய்ய வேண்டியதை தான் செய்றேன். காப்பாத்த போறியா? நீயும் பள்ளத்துல விழுந்துட்ட. உனக்கு என்னாக போதும் தெரியல. நீ என்ன பிடிச்சிட்ட. ஆனா நம்மள யாரு காப்பாத்த போறது? அவனுக்கு ஒண்ணாகல. நீ பாரு, நம்ம டிராகனுக்கு எவ்வளவு பவர் வந்திருக்கு பாரு. வாவ்! நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க இருந்து வந்திருக்க? நான் தான் டிராகன் பூஸ்டர். டிராகன் பூஸ்டர். இது வரைக்கும் நீ செஞ்ச காரியம் எல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வேற ஒருத்தன் டிராகன் பூஸ்டரா மாறி இருக்கா. இப்ப எனக்கு உன்னை விட சக்தி வாய்ந்தவன் தான் தேவை. ஏன்னா மக்களுக்கும் டிராகனுக்கும் இடையில ஒரு போரை உருவாக்க போறேன்.